ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து மொட்டை அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டேர் பண்ணலாம். ஸோ இது நான் சின்ன வயசுலேருந்தே மொட்டை அடிக்கிறதுக்கு பயப்படுவேன், அடிக்கவே மாட்டேன். இந்த 3 மொட்டையே ரொம்ப கம்பல் பண்ணி தான் அடிச்சாங்க. அடிக்கும்போது அம்மா கடி, அப்பா கடி, அண்ணா கடி, அக்கா கடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் சொல்லி பார்க்குறேன், என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மொட்டை அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு மொட்டை அடிக்கிறது பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ ஹலோ, என்னம்மா எங்க இருக்க? வீட்ல. எங்க இருப்போம்? சரி, பேங்க் போனா பாப்பாக்கு ஆதார் கார்டு ரெடி பண்ண போனேன். சரி, ஒரு விஷயம், ஒரு முடிவு பண்ணிருக்கேன். மொட்டை அடிக்க போறேன். மொட்டை அடிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நல்லா சரி, அது சந்தோஷமான விஷயம் தான். அது நான் சொல்ல வரல. சந்தோஷமா சொல்றதே நானு எனக்கு, பாப்பாங்களுக்கு இல்ல, எனக்கு. கொஞ்சம் கொலவெறி உனக்கு. நீ பாப்பாங்க நினைச்சீனியா? எனக்கு மொட்டை அடிக்க போறேன் நாளைக்கு. அறிவில்ல உனக்கு, அதுவும் சனியா. ஏன் போய் போயிட்டியா? நாங்கெல்லாம் மொட்டை அடிப்போம். ஐயோ வாழாது. இப்ப நீயா மொட்டை அடிக்கிறது? சும்மா திடீர்னு தோணுச்சு மொட்டை அடிக்கலாம் அப்படின்ட்டு. கடவுளே கடவுளே, நான் நாளைக்கு அச்சுக்கிட்டா அச்சிக்கலாம். அதுக்கு நான் சாமி மொட்டை தப்பு நகரது தப்பு ஒண்ணு இல்ல. இருந்தாலும் இவ்வளவு கொலவெறி வந்துச்சு உனக்கு, அதுக்காக தான் கேக்குறேன். இதுக்கு அதான் நீங்களே இப்ப அது தெரியாத முடிவு எடுத்தீங்க. உங்க கூட பொறுத்த அனாச்சி எதுக்கட்சி இது வர. அவரும் ஓகே தான் சொன்னாரு. ஒரு நாள் சொன்ன மொட்டை அடிச்சு போறேன்னு. சரி ஓகே, கூட அடிக்கும் போது அடிக்கும், அதுதான் நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். நான் மட்டும் இப்ப தனியா அடிச்சுன்னா தனியா தெரியும்ல, நானு அழகா அழகா தெரியா? மொட்டை அடிச்சா நல்லா தானே இருப்பேன் நானு. ஏன் வேண்டுதல் இருந்தாதான் சாமி ஒத்துக்குவாங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் கூட அப்பா மொட்டை வச்சிருந்தாரு. நான் பெருமாளுக்கு நேரம் இருந்தேன். கொஞ்சம் முடி கட் பண்ணி தரலாமா, சரி அடுத்த வாட்டி தரலாமா, இது தரலாமா, அது தரலாமா இருக்கேன். நான் நினைச்சிட்டு திரும்பி பார்த்தா அது முடி வெட்ட உட்காந்து இருந்துட்டு முடி வச்சு போல கட் பண்ணி வச்சு தலைக்கு வந்தேன். அது எதிர்ச்சியான ஒரு விஷயம். அதெல்லாம் அது தீனம்னா அது டக்குன்னு அது மாதிரி வரும். நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கட் பண்ணி இங்கிருந்து குளிச்சுதான் போலாம், அங்கிருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி சரி, நான் சும்மாதான் அவங்க கிட்ட சொல்லி பார்த்தேன். நீ என்ன சொல்றேன்னு. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்ம நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பச்சிக்கிட்டு நான் மொட்டை அடிப்பேனா எங்கேயாவது சின்ன வயசுலயே அடிச்சுக்க மாட்டேன். படிப்பேன். இப்ப நீ எடுத்தோன்னே நான் என்ன சொல்ல சொல்லு. ஐயோ நீ ஆச்சுக்கோ, அப்பா ஆச்சுக்கோ, அம்மா ஆச்சுக்கோ, ஆயாச்சுக்கோ அப்படின்னு நீ ஆச்சுக்கணும். இல்ல அப்படி சொல்லிட்டு வந்து முடி கட் பண்ணி கொடுத்துக்கலாம். சும்மா இல்லம்மா, அதாவது அப்படியும் சொல்லிட்டு நம்ம இப்படி இது பண்ணக்கூடாது. நீங்க போனா அதுதான் நல்லது. அவங்க வந்து நான் சொன்னோடனே அப்படியே இதுக்கு போயிட்டாங்க. திருப்பதிக்கு போனா கொஞ்சம் முடி குத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி பாப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்திருக்கும், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறது பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் எத்தனை மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது வரைக்குமே 3 மொட்டை தான் அடிச்சிருக்கேன். அதுவே பெரிய விஷயம், ஏன்னா நான் அடிச்சுக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட். அதனால்தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்க வரேன். உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லுவேன். பாய்.